வணக்கம். ஏழரை சனி வந்தால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான பாதிப்புகள், கெடு பலன்கள், பல வகையான கஷ்டங்களை கொடுக்கும்? எந்த ராசியாக இருந்தாலும், சனி பகவானின் சொந்த ராசியாக இருந்தாலும், சனி பகவானுக்கு கொடுத்து கெடுக்கின்ற ராசிகளும் உண்டு, கெடுத்து அவர்களை நிராயுதபாணியாக விடுகின்ற ராசிகளும் உண்டு. கிரகங்கள் ஆட்சி பெறும், உச்சம் பெறும், கேந்திர திரிகோணம் பெறும், நட்பு பெறும், சமம் பெறும். சில நேரங்களில் சில ராசிகளில் நீசம் பெற்று எந்த ஒரு நற்பலன்களும் செய்ய முடியாத அளவிற்கு அந்த கிரகம் கெடு பலன்களை மட்டும் செய்வதற்கு தயாராகிவிடும். ஏழரை சனி என்பது 4 வகைப்படும். ஒருவருக்கு சனி பகவான் 4 முறை ஏழரை சனியாக வருவார். 4 முறையா? ஒரு முறை வந்ததுக்கு வாழ்க்கையே வேணான்ற அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கும். இன்னும் 4 முறை வந்தால் வாழ்க்கை ரொம்பவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனவேதனையும் விரக்தியும் பல வகையான குமுறல்களையும் கேட்பதற்காக சொல்வதற்காக தயாராக இருப்பார்கள் ஏழரை சனியில் சிக்கி தவித்தவர்கள். இது ஏழரை சனியில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் என்று எண்ண வேண்டாம். அடுத்தது உங்களுக்கும் வரலாம். ஒருவருக்கு ஏழரை சனியில் இருக்கும்போது நாம் சிரித்தால், அடுத்தது உங்களுக்கு வரும்போது அதைவிட அதிகமாக மற்றவர்கள் சிரிக்கின்ற அளவிற்கு கெடு பலன்களை தந்து விடுவார். அதாவது கெடுவான், கேடு நினைப்பான். சனி பகவான் என்பவர் ஒருவரை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவர் இல்லை, கஷ்டங்களை உணர்த்தி திருத்துபவர். சனி பகவான் ஒருவருக்கு துன்பங்களை கொடுத்து பார்ப்பவர் அல்ல, துன்பங்களை கொடுத்து துன்பம் என்றால் என்ன என்பது உணர்த்துபவர். சனி பகவான் உறவுகளை பிரித்து உங்களை தனிமரமாக உருவாக்கக்கூடிய ஒரு கடவுள் கிடையாது. எந்த உறவாக இருந்தாலும் நிரந்தரமில்லை. உன் உடல், உன் உழைப்பு, உன்னுடைய அறிவாற்றல் தான் உன்னை காப்பாற்றும் என்பதை உணர்த்துபவர். எந்த நட்பாக இருந்தாலும் இந்த நட்பு இறுதி வரை வராது. வசதி வாய்ப்புகளும் உங்ககிட்ட பல வகையான திறமைகளும் இருக்கும்போது இவங்க எல்லாம் உங்கள் கூட இருப்பாங்க. எந்த உறவாக இருந்தாலும் அந்த வசதி வாய்ப்புகள் போகும்போது முதலில் உறவுகளும் சொந்த பந்தமும் போகும். இரண்டாவது, நாம் தான் சொல்லுமே, நீ இல்லைன்னா நான் இல்லை. ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஒரே பாயில் படுத்திருந்தோம். அவனுக்கு ஒன்றுன்னா நான் தோல் கொடுப்பேன், எனக்கு ஒன்றுன்னா அவன் உயிரையே கொடுப்பான்னு சொன்னவங்க தான் முதல்ல சண்டை போட்டுன்னு பிரிவாங்க. இதில் போய் என்னங்க நல்லா இருக்குது, நல்லா இருக்கிற உறவை பிரிக்கிறதுல போய் என்ன வந்துடும்? அப்படி கிடையாது. இதுக்கும் நீங்கள் தப்பாக முடிவு பண்ணிடாதீங்க. எந்த உறவுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுவது உங்கள் உடல் நலம் பாதிப்பு வந்ததா, நீங்கள் தான் பாதிப்பு அடையணும். சுருக்கமாக சொல்லப்போனால், உங்கள் பசிக்கு நீங்கள் தான் உணவை உண்ண வேண்டும், உங்கள் வலிக்கு நீங்கள் தான் மருந்தை உண்ண வேண்டும். இதை விட மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்ல முன்னோர்களால் முடிந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் பசிக்கு நீங்கள் தான் உணவு சாப்பிட்ணும், வலிக்கு நீங்கள் தான் மருந்து சாப்பிட்ணும் சொன்னோன்னே அது எடுத்து கொடுக்க ஒரு ஆள் தேவையில்லையா? தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. யாரையும் அதிகமாக நம்பி அதிகமாக ஆசையும்
பாசமும் நேசமும் வைத்தால் இறுதி காலம்னா வாழ்க்கையோட கடைசி காலம் நினச்சிக்காதே, அந்த கெட்ட நேரம் இறுதி வரும்போது இவர்களெல்லாம் பிரிந்து போவார்கள். உங்களுக்கு போகும்போது சும்மாலாம் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, போகும்போது அவங்கள மறக்க முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களையும் கொடுத்துட்டு தான் போவாங்க. யாரையெல்லாம் உயிராக நினைச்சிங்களோ அவங்க. எந்த உறவும் நிலையானதல்ல. அது மட்டும் இல்லை, ஒரு உறவு என்பது எப்பொழுது அவர்கள் கெட்டவர்கள் என்று தெரியுதுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க உங்களுக்கு கெடு பலன்களை செய்யும்போது தான் அந்த உறவு கெட்ட உறவு, அந்த நட்பு கெட்ட நட்பு, அந்த சொந்த பந்தம் கெட்ட சொந்த பந்தம் முடிவு பண்ணுவோம். ஏன் ஆரம்ப காலத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் தான், உங்களுடைய உடலுக்கும் நீங்கள் தான், உங்களுடைய செயல்களுக்கும் நீங்கள் தான், உங்களுடைய ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்கள் தான் அதற்கு காரணகர்த்தா என்பதை உணர்ந்து வாழ்ந்து வந்தாலே பெருசாக பாதகம் இருக்காது. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். 7.5 சனி எந்த ராசிக்காரர்களை அதிகமாக பாதிக்கும்? இதில் சனி பகவானுக்கு நட்பு ராசியாக வருவது, சமம் ராசியாக வருவது, அந்த ராசிக்காரர்களுக்கு பெருசாக பாதகம் இருக்காது. நட்பு ராசியாகவும் சமராசியாகவும் வருவது என்பது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 8 ராசிகள். இதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். ரிஷபராசியாக இருப்பவர்களுக்கு சனி பகவான், இதுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் ஒரு குழப்பம் வந்துடுமா உங்களுக்கு? எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, இதை லக்னத்திலிருந்து பார்க்கணுமா ராசியிலிருந்து பார்க்கணுமா? அதாவது ரிஷபராசி லக்னத்திலிருந்து தான் நாம் கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தருவதை பார்க்கணும். ஆனால் ராசியை அடிப்படையாக வைத்து தான் பலன்களையே பார்க்கணும். அது ஜாதக பலன், இது கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சி பலன். லக்னம் என்பது உயிராகவும், தலை, ராசி என்பது உடலாகவும், அதில் இருக்கக்கூடிய 12 கட்டங்களும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வாழ்வதற்குண்டான வழியாகவும் இருக்கும். லக்னம் உயிர், ராசி உடல். அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் இருந்து வருவது தான் தசா. அதை முழுமையாக உணர்ந்தாலே போதும். சரி, இப்போது ரிஷபராசியான ஒருவருக்கு சனி பகவான் 9க்கும் 10க்கும் அதிபதி. விழுந்தா எந்திரிக்க வழி இருக்கும். மிதுன ராசியான ஒருவருக்கு மகரமும் கும்பமும் 8, 9க்கு அதிபதி. புதன் பகவானுக்கு நட்பு கிரகம் என்பதினால் அந்த 8ஆம் இடமும் 9ஆம் இடமும் பெருசாக பாதகம் இல்லாமல் ஒரு இடத்தில் கெடுத்தால் இன்னொரு இடத்தில் கொடுத்து விடுவார். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு. கன்னி ராசியான உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உடையவர். மகரம் என்பது 5ஆகவும், கும்பம் என்பது 6ஆகவும் வரும். அப்படின்னா நன்மையும் செய்வார், தீமையும் செய்வார், தீமையும் செய்வார், நன்மையும் செய்வார். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சுக்கிரனின் வீட்டுக்கு மிகவும் அக்கறையாக செயல்படுவது தான் சனி பகவான். காரணம், சுக்கிர பகவானின் இன்னொரு ராசியான ரிஷபத்தை பாருங்க, 9க்கும் 10க்கும் அதிபதி. அதே போல் துலாம் ராசி சுக்கிர பகவானின் இன்னொரு ராசி, அதுக்கு 4க்கும் 5க்கும் அதிபதி. இதே போல் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார். அந்த ராசிக்காரங்க சும்மா விடுவாரா? ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளால் சிக்கல் வரும். சனி பகவான் உச்சம் பெறார் இல்லையா, உறவு சிக்கல்கள் இருக்கும். ஆனால் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதில்லை. சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தாயாதி உறவு சிக்கல், இல்லைன்னா தகப்பன் உறவு சிக்கல், இல்லைன்னா நம்பியவர்களுடைய ஏமாற்றம். ஆனால் தொழில் வியாபாரம் பெருசாக வெற்றி பெறணும்னு கணக்கு போட்டு
அதன் மூலியமாகவே இதை மறக்க முயற்சி செய்வாங்க. சரி, அடுத்ததாக தனுசு. குரு பகவானின் ராசிக்கு 2க்கும் 3க்கும் அதிபதியாக வருவார். மிகவும் துணிச்சலுடன் எதையும் செயல்பட்டு தனி மனிதர்களாக போராடி வெற்றி பெறுகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கு அதிபதி, அதாவது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி. துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதையும் செய்து என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தின் அதிபதியும் சனி பகவான் தான். உங்களுக்கு பெருசாக பாதகத்தை தரமாட்டார். கொடுத்தால் மீண்டும் எழுந்துருவீங்க. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு 11க்கும் 12க்கும் அதிபதி. இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி வந்தால், அர்த்தஷ்டம சனியாக வந்தால், கண்டக சனியாக வந்தால், அஷ்டம சனியாக வந்தால் விழுந்தாலும் எந்திரிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதெல்லாம் சுபகிரக ராசிகளாச்சே. சுபகிரக ராசிகளுக்கு பாவகிரகமான சனி பகவான் இவ்வளவு நன்மையை செய்து விடுவாரா என்கின்ற கேள்வியும், அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு மட்டும் என்ன சனி பகவான் வந்து அவ்வளோ கொடுமைகளை செய்துடுவாரான்ற, கெடுதல்களை செய்துடுவாரான்ற கேள்வி வரும். சுபராசிகளுக்கு சுபத்தன்மையாகவும் பாவராசிகளுக்கு பாவத்தன்மையாகவும் வருவார். சரி, இந்த 8 ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு பார்த்துட்டோம். மீதம் உள்ள 4 ராசிக்காரர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதலில் மேசராசி. மேசராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. மேசராசியில் சனி பகவான் நீசம் பெறுவார். அப்போ நீசம் பெற்றாலும் ராசிக்கு 10க்கும் 11க்கும் அதிபதி இல்லையா? உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. 7.5 சனி வந்தால் தெரியும் அடி எந்த அளவுக்கு பலமாக விழுதுன்னு. அந்த ராசியில் நீசம் பெறுகின்ற ஒரு கிரகம் கெட்ட இடத்திற்கு வரும்போது எவ்வளவு கெடுதல்களை செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்யும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பாவ ராசிகளாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ராசியாக மேசமும் விருச்சகம் வரும். கஷ்டங்களே வந்தாலும் பெருசுப்படுத்திக்க மாட்டாங்க. ஆமாங்க, கஷ்டம் வந்துச்சுங்க, அது நடந்துச்சு, நான் பார்த்துன்னு வந்தேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. இந்த சுபத்தன்மை வாய்ந்த இந்த ராசிகள் தான் கடுமையாக பாதிப்புகள், சின்ன பிரச்சனையோட ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அதுபோல் மேச ராசியில் நீசம் பெறுவார். 7.5 சனி வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, விழுந்தால் எழ முடியாத அளவுக்கு துன்பங்களை கொடுப்பது சனி பகவான் தான். அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு உறவு தான். என்ன உறவு? இப்போ செவ்வாய் பகவான் யார் சொல்லுவாங்க? சகோதரக்காரன் சொல்லுவாங்க. சனி பகவானுக்கு சகோதரன் ஆகாது. சனி பகவானின் சகோதரன் யார் தெரியுங்களா? யம தர்மராஜா. அவருக்கும் இவருக்கும் ஜென்ம பகை. அதனால்தான் மேசராசியில் நீசம் பெறுவார், விருச்சக ராசியில் பகை பெறுவார். இது உறவு. இந்த உறவுகளை குறிப்பது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் மிகவும் கொடிய பாதிப்புகளை சந்திக்கின்ற மனிதர்களாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகானவங்க, பார்க்க எவ்வளோ அம்சமாக இருக்காங்க, கண்ணே பூத்துரம் போல் இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்காங்களே இந்த பெண்ணு, இவ்வளோ அழகாக இருக்காங்களே இந்த ஆணுன்னு சொல்லுவாங்க. அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் ஒரு ஜாதகத்தில். வக்கரம் பெற்றா கிடையாது, வக்கரம் பெற்றா நிலைமை மாறும். அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அழகாக இருப்பாங்கன்றது ஒரு விதி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறிடுவாங்க. நோயாலையும் பிரச்சனையாலையும் வெறுக்கத்தக்க மனிதர்களாலையும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு மட்டும் அத்தி பழம் அழகாக இருக்குது, அதை புட்டு பார்த்தா தான் தெரியும் உள்ளே இருக்கக்கூடிய சொத்தை எவ்வளோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை. சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பவர்கள் ஜாதகத்தில். அதே போல் அந்த கிரகங்கள் சேரும்போது உறவுகளால் பல சிக்கல் வரணும்போது செவ்வாயின் வீட்டுக்கு சனி பகவான் பாதகாதிபதி தான். அடுத்தது கடகராசி. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான்
7க்கும் 8க்கும் உரியவர். வாழ்க்கை துணையோடு போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி ஒரு வேளை போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்ல போனாக்கா குறைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், தாங்க முடியாத மனச்சுமைகள் இருக்கும். கொரோனா என்னான்னு கேட்டிங்கனாக்கா, அதிகமாக சனி பகவான் வந்து குறைய கொடுக்குறான்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு குறைகளும் வலியும் வேதனையோடு இருந்தாங்கன்னாக்கா குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். இல்லை எல்லா வகையிலும் நல்லா இருக்கனா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. இதே நிலைமை தான் சிம்ம ராசிக்கும். சரி, அடுத்ததாக விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 3க்கும் 4க்கும் அதிபதியாக வந்துடுவார். ஆனால் உடலிலோ வாழ்க்கையிலோ அல்லது சொந்த பந்தங்களோ அல்லது உடன்பிறப்பாலோ சொத்தாலோ நிலத்தாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு உறவால் வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாவது, பாதிப்பை அதிகமாக அடைவது இந்த ராசி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானின் வீட்டில் உச்சம் பெற்றாலும் சனி பகவான் அவருக்கு அவர் வீட்டில் நட்சத்திரத்தை கொடுத்து, அவிட்ட நட்சத்திரத்தை கொடுத்து உச்சம் பெறு வைத்து அழகு பார்த்தாலும் பகைதான். அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கெடுதலை செய்வார். ஆனால் அவர் கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக இருக்க மாட்டார், கெடுத்து கொடுக்கின்ற கிரகமாகவே இருப்பார். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானே அந்த ராசியின் அதிபதியாக இருப்பதினால் கொடுப்பார், கெடுப்பார். அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்நாளுமே ஒரு மனச்சுமையும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையும், உழைத்து அதற்குண்டான ஊதியத்தை பெற முடியாத மனிதர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, மகர ராசிக்காரங்க யாரால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கேட்டிங்கனாக்கா அவங்க வாயால் தான் அவங்களுக்கு பிரச்சனையே. எதை எந்த நேரத்தில் பேசுகிறது, எங்கே பேசுகிறது, எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசி தன் வாயாலேயே தனக்கு வினையை தேடிக்கின்ற ஒரு ராசி. அது பெருசாக ஒன்றும் பாதகமாக அவங்க நினைக்க மாட்டாங்க, மற்றவங்க தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து பேசுகிறது சரியில்லைன்னு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை இவர்களே கொஞ்சமாக குறைத்து கொண்டால் பெருசாக பாதகம் இருக்காது. கொடுத்து கெடுப்பார், கெடுத்து கொடுப்பார். அடுத்தது கும்பராசி. இருப்பதிலேயே குழப்பமான ராசி கும்பராசி தான். கும்பராசிக்காரங்கிட்ட பேசும்போது மிக கவனமாக பேசணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசிக்காரங்க குழப்பமானவங்க கிடையாது. மற்றவங்களை குழப்பி விட்டுட்டு அலைய விட்டுட்டு இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இப்படியெல்லாம் சொன்னாங்க நம்மக்கிட்ட, இவன் பாட்டுக்கு போயின்னுக்கிறான், இவங்க பாட்டுக்கு போயிடுறோம், நம்ம தான் குழம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க மட்டும் தெளிவாக இருப்பாங்க. கும்பராசி மற்றவர்களை குழப்பக்கூடியது, தான் குழம்புவது போல நடிப்பது. அதே போல் கும்பராசிக்காரங்களை பாருங்கள், சனி பகவான் பலமாக இல்லாத கும்பராசிக்காரர்களை வந்து ஏதாவது ஒரு சொல்லிட்டீங்களா போதும் கண் கலங்குவாங்க, கண்ணீர் கொட்டும். அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ தொட்டாசி நீங்கள் மாதிரி எப்படி எழுபது பார் அப்படின்வாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்குமே இருக்காது. அப்படி இருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 1000-2000 பேர் பார்த்துக்கிறாங்க, அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் இருந்தாங்களோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அதனால் பதிவின் ஆரம்பத்தில் 8 ராசிகளுக்கு நன்மையும் மீதம் உள்ள 4 ராசிகளுக்கு தீய பலன்களும் தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது தவறு. 6 ராசிகளுக்கு நன்மையும் மீதம் உள்ள 6 ராசிகளுக்கு அவர் எப்பொழுதுமே நன்மைகளையும் தீமைகளையும் கொடுத்து கொண்டிருப்பார். அதில் வந்து 7.5 சனி வந்தால் விழுந்தாலும் எந்திரிக்கிற ராசியாக ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் வரும். அதே போல்
மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம். இந்த 6 ராசிகளுக்கு அடி விழுந்தா எந்திரிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் 7.5 சனி வருகிறதா, மிக கவனமாக இருக்கணும். 7.5 சனியில் பாதகம் வந்தால் ஏதோ நீங்கள் செய்த சிறு தவறு, அதிக நம்பிக்கை வைத்ததால் வந்த வினை, யாரையும் நம்பக்கூடாது, நம்மளை நம்புகிறவர்களையும் நாம் நம்புகிறவர்களையும் காப்பாற்றி கொண்டு பெரிதளவு ஆசை இல்லாமல் பாசம் ஓரளவுக்கு வைத்து நம்மளுடைய உடல்நலத்தையும் குடும்பத்தையும் செய்கின்ற தொழிலையும் நம்மளுடைய வாழ்க்கையும் காப்பாற்றி கொண்டால் பெரிதளவு பாதகம் வராது, பெரிதளவு கஷ்டங்களும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.